ஃப்ரெஷ் பையர்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆன மார்க்கெட் ரேட்லேயே வந்து வாங்கலாம். இதே 850 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அவங்களும் மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஐஆர்சிடிசி வந்து பெட்டராக தான் இருக்குது. இந்த 175 மேலே பை பண்ணுறது வந்து ஒரு 5% ஸ்டாப் லாஸ்ன்றது வச்சுருங்க. நீங்கள் 5% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வரும்போது நம்ம மேலே போகும்போது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். 2990 to 2850 அக்குமுலேட் பண்ணுங்கள். Godrej ப்ராப்பர்ட்டிஸ் அதோட டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3100 to 3300. ஸோ இந்த 3150 to 3300 வரும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். கர்நாடகா பேங்க் வந்து லாஸ்ட் வீக்லேருந்தே புல்லிஸாக இருக்குது. ஸோ கர்நாடகா பேங்க்கில் வந்து டெஃபினட்டாக இன் பிட்வீன் 233 to 230 அந்த ரேஞ்சுக்குள்ளே கூட நீங்கள் ஒரு ₹3 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வாங்கி அக்குமுலேட் பண்ணிவிட்டு 245 to 250 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கண்ணன், சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிகிட்டு இருக்கேன். வாரம் நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வீக்லி அண்ட் டெய்லி லெவல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதுபடி லாஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து பாசிட்டிவிட்டியில் நல்லா வந்தது. ரெசிஸ்டன்சஸ் எங்கெங்கே சொன்னோமோ அங்கெல்லாம் ரீச் ஆச்சு. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸ் கேட்டவங்களுக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதோட ரிப்ளைஸ் கொடுக்குறோம். ஸோ சில பேருக்கு கமெண்ட்ஸ்லேயே நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன், சில பேருக்கு இந்த வீடியோ மூலயமா ரிப்ளை கொடுக்குறேன். அண்டு லாஸ்ட்டாக வந்து நம்மளோட எவ்ரி வீக் எக்ஸ்க்ளூசிவ் காலை வந்து லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு மண்டே அண்ட் வீக்லி வியூஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,790. ஸோ ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 25,900, 26,150, 26,375 வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி ரெசிஸ்டன்சஸ் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். சப்போர்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 25,500, 25,100 அண்ட் 24,850. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்து லக்ஷ்மன் ரேகா அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா 25,400 இஸ் த லக்ஷ்மன் ரேகாவாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா பேரிஸாக இருக்கும். அதர்வைஸ் ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 53,793 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்சஸ்ன்னு பார்க்கும்போது 54,100, 54,600, 55,200 அது ரெசிஸ்டன்ஸ் சைட். டாப் சைடு மூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட்ஸ் 52,400, 51,700 அண்ட் 51,000 வந்து பாட்டம் சைடில் உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். இதை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பிலோ 53,000 க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஸ்லக்கிஸாக இருக்கும். அதர்வைஸ் பேங்க் நிஃப்டியும் வந்து பாசிட்டிவிட்டியில் தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர் வந்து 1.0க்கு மேலே இருந்ததால் வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப புல்லிஸாக இருந்தது. அதுதான் வந்து நிஃப்டியையும் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால தான் வந்து கம்ப்ளீட் இண்டெக்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப ஹையர் சைடில் மூவ் ஆகிட்டு நியூ ஹையர் ரீச் பண்ணிச்சு. நம்ம நியூஸ் கஃபே நேயர்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி பிசிஆர் 1.01க்கு மேலே என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப புல்லிஸாக இருக்குன்றத ப்ரீவியஸ் டேவே வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியுன்றது தான் உங்களுக்கு ஒரு டேக்அவேக்காக தான் நான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி கரூர் வைஸ்யா பேங்க் பற்றி கேட்டிருக்காரு. ஸோ நம்ம சார்ட்டுக்கு போயிடுவோம். கரூர் வைஸ்யா பேங்க் பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. 210ன்ற வேல்யூவேஷன் சப்போர்ட் ஜோன். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரேக் அடிச்சிருக்கு. தட் இஸ் ஆன் ஃப்ரைடே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பை வந்து 214க்கு மேலே பண்ணுறது வந்து பெட்டர். ஸ்டாப் லாஸ் 206 வைக்கலாம். டார்கெட் 228 to 235க்கு வைக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மணி சாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு மணிகண்டன் ஐஆர்எஃப்சி பற்றி கேட்டிருக்காரு. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் பற்றி, அதுவும் வந்து சார்ட் பார்த்துருவோம். ஐஆர்எஃப்சி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கம்ப்ளீட்லி செல்லிங் ஜோனில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வச்சுருக்காங்கன்னா அது கொஞ்சம் மேலே வரும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணோம் அப்படின்னு நினச்சா 175க்கு மேலே
ஐஆர்எஃப்சியை வந்து பை பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் அந்த ஐஆர்எஃப்சியில் வந்து ஒரு கீழேருந்து ரிவர்சல் ஆகிறப்போ மட்டும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சார்ட்டை பார்க்கும்போது ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு தான் நினைக்கிறேன். கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்டாக்கில் வந்து பை பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்க 175க்கு மேலே பை பண்ணலாம். இந்த 175 மேலே பை பண்ணுறது வந்து ஒரு 5% ஸ்டாப் லாஸ்ன்றது வச்சுருங்க. நீங்கள் 5% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வரும்போது நம்ம மேலே போகும்போது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அது வந்து மணிகண்டன் சாருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜெகநாத் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இந்தியா பற்றி கேட்டிருக்காரு அகெயின். ஸோ ஆயில் இந்தியா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நிறைய பிஎஸ்யூ பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்யூ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் போன ஹைலேருந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செல்லிங்கில் தான் இருக்குது. அதனால தான் செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லிட்டுருக்கேன் நான் எல்லா ஸ்டாக்லேயும். ஆயில் இந்தியாவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெக்டிக் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஆயில் இந்தியாவும். ஸோ ஆயில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஜோன் வந்து இப்போது வாங்கணும்னு நினச்சா வந்து 550 ரீச் ஆகும்போது வாங்கலாம். 550 ரீச் ஆகும்போது ஒரு சப்போர்ட் எடுக்கும். அந்த சப்போர்ட்டில் நம்ம வாங்கினோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ கீழே விழும்போது வாங்கலாமான்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். 550 ரேஞ்ச் வரும்போது நீங்கள் ஆயில் இந்தியாவை வாங்கிட்டு 605 அண்ட் 625க்கு நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். 510 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறது பெட்டர். இது வந்து ஜெகநாத் சாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பாலமுருகன் சார் அகெயின் இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி அதை கேட்டிருக்காரு. இந்த சார்ட் பொறுத்தளவு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் நின்று கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்குற சப்போர்ட்ஸ் வந்து 216 வந்து சப்போர்ட் எடுக்கும் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல 216 வரும்போது நம்ம பை பண்ணோம்னா 235 to 247க்கு நம்ம வந்து டார்கெட் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்கிற இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 216 நம்ம எடுக்கும் போதும் ஒரு 5% ஸ்டாப் லாஸ்ன்றது காமனாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதால நம்ம வந்து ஸ்டாப் லாஸோடு ட்ரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது பாலமுருகன் சாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அகெயின் வந்து பாலமுருகன் சார் வந்து திரும்பவும் வந்து ஷிப்பிங் கார்ப்பரேஷன் கேட்டிருக்காரு. ஸோ ஷிப்பிங் கார்ப்பரேஷன் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் கார்ப்பரேஷன் பொறுத்தளவு கம்ப்ளீட்லி செல்லிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 351.90 செல் ஆனது 239 வரைக்கும் எந்த சப்போர்ட்லேயும் நிற்காமல் கீழே விழுந்துட்டுருக்கிறதால பெட்டர். என்ன கேட்டால் என்னோடய சஜஷன் அவாய்ட் பண்ணலாம். நான் வந்து வாங்கணுமா எனக்குன்னு கேட்டால் நான் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு தான் நினைப்பேன். ஸோ வச்சுருக்கவங்க வந்து இன் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறி வரும்போது அவங்க தயவுசெய்து வந்து இதிலேருந்து எக்ஸிட் பண்ணிடலாம். அண்டு உகேஷ் சார் வந்து பாலு ஃபோர்ஜ் கேட்டிருக்காரு. பாலு ஃபோர்ஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பாலு ஃபோர்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. ஸோ சார்ட் வந்து சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆனதால் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆன மாதிரி சார்ட்டில் காமிக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 660 லெவல்ஸ் வரும்போது அவர் பை பண்ணுறது பெட்டர்னு தோணுது. ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் கீழே விழும்போது வந்து நல்ல ஸ்டாக் வந்து கீழே கிடைக்கும் போது வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து லாஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்த மாதிரி காமிக்கிறதால 660 லெவல்ஸுக்கு மேலே அவர் பை பண்ணுறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ உகேஷ் சாருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அருண் தாமஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் அண்ட் கர்நாடகா பேங்க் ரெண்டுமே கேட்டிருக்காரு. ஸோ அதையும் பார்த்துருவோம். இந்தியன் பேங்க் பொறுத்தளவு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ அவர் வச்சிருக்காரா இல்லை வாங்குறதுக்காக கேட்குறாரான்னு தெரியல. வச்சுருந்தாருன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்போ மேலே வரும்போது அவர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போகிறாருன்னா இதை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். அதனால தான் வந்து சொல்கிறேன். அண்டு கர்நாடகா பேங்க் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. வென் கம்பேர்ட் டு இந்தியன் பேங்க் கர்நாடகா பேங்க் வந்து நல்லா இருக்குது. ஸோ கர்நாடகா பேங்க் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பெட்டர் வென் கம்பேர்ட் டு இந்தியன் பேங்க். அதனால் இதை வாங்குறதா இருந்தால் அவங்க இப்போ வந்து மார்க்கெட் வந்து 233 இருக்குது. இந்த இடத்துலையே இவர் வந்து கர்நாடகா பேங்க் வந்து வாங்கலாம். வாங்கிட்டு நம்ம வந்து டார்கெட்டை வந்து ஒரு 245 அண்ட் 250 ஜோனில் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா கர்நாடகா பேங்க் வந்து லாஸ்ட் வீக்லேருந்தே புல்லிஸாக இருக்குது. ஸோ கர்நாடகா பேங்க்கில் வந்து டெஃபினட்டாக இன் பிட்வீன் 233 to 230 அந்த ரேஞ்சுக்குள்ளே கூட நீங்கள் ஒரு ₹3 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வாங்கி அக்குமுலேட் பண்ணிவிட்டு 245 to 250 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கர்நாடகா பேங்க் நிஃப்டி நல்லா இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் இது தான். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இவர் அருண் தாமஸ் சாருக்கு வந்து பெட்டர். சப்போஸ் அவர் வந்து கர்நாடகா பேங்க் வச்சுருந்தாருன்னா அவர் வந்து 216 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஹையர் சைடில் மூவ் பண்ணுறதுக்கு 250க்கு மேலேயும் அவர் வந்து டெஃபினட்டாக ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் மேலே போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. நான் சொன்னது வந்து
ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ரிட்டர்ன் பண்ணோன்னா தான் 245 to 250 அந்த மாதிரிலாம் சொன்னேன். பட் அவர் ஆல்ரெடி வச்சுருக்காருன்னா இந்த ஸ்டாப் லாஸுக்கு அவர் ரெடி, 216 ஸ்டாப் லாஸுக்கு ரெடின்னா அவர் வந்து 260 to 270 வரைக்கும் கூட கர்நாடகா பேங்க்கை வந்து ஹோல்ட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சார்ட் நல்லா இருக்குது கம்பேர்ட் டு இந்தியன் பேங்க். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அருண் தாமஸ் சாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பாலசுப்ரமணியம் சார் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி கேட்டிருக்காரு. அகைன் ஐஆர்சிடிசி போய் பார்த்துருவோம். ஸோ பாலசுப்ரமணியம் சார் வந்து ஐஆர்சிடிசி கேட்டிருக்காரு அவர். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்லிங் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த வாரத்தில் கொஞ்சம் மொமெண்டம் கொடுக்குறான், ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காருன்னா 850 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 896 க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ 850 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அவர் வந்து ஹோல்ட் பண்ணலாம். அண்டு ஆஸ் பர் சார்ட் வந்து 930 to 950 அந்த ஜோன் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக ஹையர் ஆகி போக ஆரம்பிச்சிடும். அவர் வந்து ஐஆர்சிடிசி பொறுத்த அளவுக்கு 850 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம வந்து இதை மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஃப்ரெஷ் பையர்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த இன்றைக்கி க்ளோஸ் ஆன மார்க்கெட் ரேட்லேயே வந்து வாங்கலாம். இதே 850 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அவங்களும் மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஐஆர்சிடிசி வந்து பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா கரெக்டாக சப்போர்ட் 850 ஜோனுக்கு வராமல் திரும்பி இருக்கிறதால இதில் ப்ராபபிலிட்டி டு மூவிங் அப்புன்றது வந்து தெரியுது சார்ட்டில். ஸோ ஐஆர்சிடிசி பெட்டர் சாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரவிதீன் மெசகான் டாக் கேட்டிருக்காரு. மெசகான் டாக் பார்ப்போம். இந்த ஷிப் பில்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி லாஸ்ட் டைம் போன ஹை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரவுண்டு 5860 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக டவுனில் இருக்குது மெசகான் டாக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஆர்எஸ்சி அண்டு ஜிஇ ஷிப்பிங் எது எடுத்தாலும் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பட் நாம் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் ஜிஆர்எஸ்சி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ரிசல்ட், குவார்ட்டர்லி ரிசல்ட் அது நல்லா இருக்குது. அண்ட் ஆர்டர்ஸும் புக் வேல்யூ இருக்கிறதால ஜிஆர்எஸ்சியில் கொஞ்சம் நல்ல ப்ராபபிலிட்டி டு மூவிங் அப்ன்றது தெரிஞ்சது. மெசகான் டாக் வந்து இப்போ 4360 இருக்கான். அண்டு 3970 வரைக்கும் லோ வந்திருக்கு. 4360 இருக்குது. ஸோ என்னை கேட்டால் இது உங்களுக்கு வந்து மெசகான் டாக் வந்து வச்சுருக்கவங்க வந்து 3970 வந்து ஸ்டாப் லாஸாகவே ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்டு பை பண்ணுறது வந்து இப்போது ஆக்சுவலி 4300 இது வந்திருக்கிறதால 4360 இருக்குது. ஸோ 4360 இன் பிட்வீன் 4250 3970 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு டார்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 4410 to 45 அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மெசகான் டாக் வந்து ஆஸ் பர் சார்ட்டு லாஸ்ட்டு லோலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி இருக்கிறதால இதில் வந்து நான் சொன்ன லெவலில் அவங்க ட்ரை பண்ணலாம். அது பெட்டர்னு நினைக்கிறேன். தர்சன் பிபிசிஎல் கேட்டிருக்காரு. பிபிசிஎல் இப்போ வந்து 332 இருக்குது. இது ஆக்சுவலி வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் லெவல் வந்து நம்மளுக்கு கம்மியாக பெட்ரோலியம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுன்றதுல தான் இந்த ஹெச்பிசிஎல் அண்ட் பிபிசிஎல்லாம் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. என்னென்னா நம்ம கம்பேர்ட் டு க்ரூட் ப்ரைஸிங் பார்க்கும்போது இதில் வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறதால ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கிறதால 320 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 332 எடுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் 350 to 360 வரும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து தர்ஷன் சாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இது ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிபிசிஎல் வச்சுருந்தாங்கன்னாலும் 320 வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெட்டர். ஏன்னா 320 கட் ஆச்சுன்னா கொஞ்சம் வீக்னஸ் ஜாஸ்தி ஆகும். பிகாஸ் ஆல்ரெடி வந்து சாஃப்ட்வேரில் வந்து செல் கொடுத்துருக்கிறதால அந்த செல்லோட லோலேருந்து இது ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் வந்து இதை ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்கிறோம். ஸோ 320க்கு கீழே வந்து ஸ்டே பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்தராக டவுன் சைட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தர்ஷன் சாருக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு சாக்ஸாஃப்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு நம்மளோட வியூவர். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் பொறுத்தளவு கன்சிஸ்டண்ட்டாக கீழே விழுந்துட்டுருக்கிறதால ஆஸ் பர் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து பை வந்து 296க்கு மேலே நம்ம பை பண்ணலாம். ஏன்னா அதுக்கு கீழே தான் இப்போ இருக்குது மார்க்கெட்டு சாக்ஸாஃப்ட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம பை பண்ண வேண்டாம். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக கீழே விழுந்துட்டுருக்கிறதால நம்ம வந்து ஸ்டடி பண்ண முடியாது. ஸோ இந்த 296 லெவல்ன்றது ஒரு பையிங் ஜோன். அந்த பையிங் ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வரும்போது நீங்கள் பை பண்ணிங்கன்னா டார்கெட்ஸ் வந்து 320 to 345க்கு ப்ராபபிலிட்டி ஆர் மோர். இது வந்து சாக்ஸாஃப்ட் கேட்டிருக்கவருக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் வச்சுருந்தாருனாலும் இது வந்து 296க்கு மேலே தான் வந்து ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ எந்த இடத்துல அவர் ஆவரேஜ் பண்ணலான்னா இன்னும் கீழே போகிறது எவ்வளோ தூரம்னு தெரியாது. ஸோ பட் கம்பெனி வைஸ் இது நல்ல கம்பெனின்றதால சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா இந்த ரேட் கட்டெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இதனால் இது கீழே போகிறது 296க்கு மேலே வரும்போது அவருக்கு வந்து டெஃபினட்டாக ப்ராஃபிட் புக்கிங் கிடைச்சிரும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது, அதை சிட் டைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் டைட்டாக உட்காந்துருந்தா பெட்டர்னு நினைக்கிறேன். அதாவது ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க, புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறோம், 296க்கு மேலே வாங்கிட்டு 320 to 345 அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், அது பெட்டர்னு தோணுது. அண்ட் அப்துல் ஜாபர் வந்து பார்த்திங்கன்னா கிளாண்ட் ஃபார்மா கேட்டிருக்காரு. அகெயின் ஃபார்மாவில் வந்து இது ஒரு பெஸ்ட்டு கம்பெனி கிளாண்ட் ஃபார்மா. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது விவர்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மானா நம்ம வந்து நிறைய லீடிங் கம்பெனியை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். பட் கிளாண்ட் ஃபார்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அது மிட் கேப்பில் இருக்கிறதால நிறைய பேருக்கு தெரியாது. பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹோல்டிங் ஃபார் அ லாங் டேர்ம்ன்றது வந்து அது ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி அது கிளாண்ட் ஃபார்மா. ஸோ கிளாண்ட் ஃபார்மா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஐ திங்க் இவர் வச்சிருக்காரா இல்லை வாங்க போகிறாரான்றது தெரியல. பட் ரெண்டுத்துக்கும் சொல்லிடுறேன். கிளாண்ட் ஃபார்மா பொறுத்தளவு கண்டினியூஸாக கீழே விழுந்துட்டுருக்கிறதால இன் பிட்வீன் 1735 to 1550 அந்த ரேஞ்சில் அவர் அக்குமுலேட் பண்ணலாம். இட்ஸ் வெரி குட் கம்பெனி. இது டெஃபினட்டாக வந்து லாங் டேர்மில் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் நான் வந்து அக்குமுலேட் சொல்கிற லெவலில் அவர் வாங்குறது பெட்டர். ஏன்னா ஒரே இடத்துல வாங்கிடக்கூடாது. 1735 ஒரு ஃபஸ்ட் கேபிட்டலும் 50% ஆஃப் கேபிட்டல் வந்து 1735 அண்ட் 50% ஆஃப் கேபிட்டல் வந்து 1550 வரும்போது வாங்கினார்னா அதுக்கப்புறம் அவர் லாங் டேர்முக்கு கூட இதை ஹோல்ட் பண்ணலாம். கிளாண்ட் ஃபார்மா இஸ் அ வெரி குட் கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கீழே விழுது, இப்போது கரண்ட்டாக மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ இட்ஸ் அகெயின் இது ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்துல் ஜாபர் சாருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஸ்டாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது 2 ஸ்டாக்கும் வரும், ஒரு சில வாரங்களில் ஒரு ஸ்டாக்கும் வரும். ஸோ அது மாதிரி நாங்கள் இது கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி வீக் கொடுக்கும்போது நம்மளோட நியூஸ் கஃபே வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வாங்கி அவங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து எந்த செக்டர் வந்து இப்போ வரும் காலங்களில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த செக்டரை இப்போ உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 செக்டரை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர்னும் போது நம்ம வந்து நீங்கள் வந்து கிளினிக்கல் லேபு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபார்மா கெமிக்கல்ஸ், இதெல்லாமே வந்து ஹெல்த் கேரில் வந்துடும். அண்ட் கன்சியூமர் குட்ஸ்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐடிசி, ஹெச்இஎல், மேரிகோ, இதெல்லாம் வந்து கன்சியூமர் குட்ஸில் வர்றது. அண்ட் ஃபார்மா செக்டரும் பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஃபார்மா பொறுத்தளவுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலைசேஷன் எடுத்துட்டாலும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அண்டு டிவிஸ் லேப், டாக்டர் ரெட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் வரும் காலங்களில் வந்து இந்த 3 செக்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதில் ஒரு ஃபண்டமெண்டலை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் கிட்ட கேட்டுட்டு ஹெல்த் கேர், கன்சியூமர் குட்ஸ் அண்ட் ஃபார்மா இதில் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறான்றதையும் நீங்கள் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாக்குக்கு போயிடுவோம். எதுன்னு எக்ஸ்க்ளூசிவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவில் முதல்ல வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஹவுசிங் இதில் இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டெலிவரி வால்யூம்ஸ் வந்திருக்கு. அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சைட் மொமெண்டம் வந்து ஜாஸ்தி இருக்குது. நல்ல கன்சாலிடேஷனில் வந்துட்டு இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் வந்து இப்போது க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 2991. ஸோ இன் பிட்வீன் நீங்கள் வந்து 2991, நான் எப்போவும் சொல்கிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டலை 2ஆக பிரிச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ 2990 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கே ஒரு 50%ம் அண்ட் அகெயின் வந்து 2850 ஒரு 50% ஆஃப் கேபிட்டலும் நீங்கள் வந்து போடுறதுக்கு மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் 2990 to 2850 அக்குமுலேட் பண்ணுங்கள் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். அதோட டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3100 to 3300. ஸோ இந்த 3150 to 3300 வரும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது எக்ஸ்க்ளூசிவ் ஐடியான்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1.5 month நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான்
ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ ஹோண்டா கொடுக்கும்போது 3rd அன்னைக்கு கொடுத்தோம் லாஸ்ட்டாக. அந்த இடத்துலேருந்து இப்போ வந்து நம்ம 20th இருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து அது டார்கெட்ஸ் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு டார்கெட்டை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் 1.5 month நம்ம கொடுக்கும்போது தான் அந்த டார்கெட்ஸ் 3300 இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி அதையும் தாண்டி போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அக்குமுலேட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பந்தன் பேங்க். பந்தன் பேங்க்கும் வந்து நல்ல டெலிவரி வால்யூம் இருக்குது, நல்லா அக்குமுலேட் ஆகிருக்கு. பாட்டம் சைட்லேருந்து அக்குமுலேட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ பந்தன் பேங்க் க்ளோஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரவுண்டு 209 வந்து அது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்பிட்வீன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களோட கேபிட்டலை 2ஆக பிரிச்சுக்கிட்டு 209 ஒரு 50%ஐயும் அண்ட் 195 வரும்போது ஒரு 50%ஐயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இந்த எக்ஸ்க்ளூசிவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட டார்கெட்ஸ் வந்து 225 to 235 வரைக்கும் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் டெஃபினட்டாக. பட் எக்ஸ்க்ளூசிவ் பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1க்கு 2 தடவை வீடியோவை பார்த்துட்டு 2ஆக வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஒரே இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 2ஆக வாங்கும்போது தான் நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நியூஸ் கஃபே நம்மளோட வியூவர்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது கொடுத்துருக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளோட நியூஸ் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வரும் வாரங்களில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.